தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். வணக்கம். இது தமிழ் voice.com வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு. இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம், பெண்களே சரியான காதலனை அல்லது கணவனை தேர்ந்தெடுப்பது எப்படி? அது காதலாகட்டும், திருமணமாகட்டும், சரியான துணையை தேர்ந்தெடுப்பது முக்கியம். பெண்கள் இவ்விஷயத்தில் பெரிதும் தயக்கம் காட்டுவார்கள். ஆனால் சரியான நபரை தேர்ந்தெடுப்பது ஒன்றும் தண்டனைக்குரிய குற்றமில்லை. இவ்விஷயத்தில் இளம் பெண்களுக்கு உதவும் சில குறிப்புகள். புதிய மனிதர்களை சந்தியுங்கள். அண்மையில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி பெண்களில் 52% பேர் தமக்கு ஏற்ற துணையை அறிவதற்காகவே உறவினர் வீட்டு நிகழ்ச்சிகள், திருமணங்களுக்கு செல்கின்றார்கள். ஆனால் அங்கே சரியான நபரை கண்ட பிறகு நேரே போய் பேசிவிடுகிறார்களா என்ன? ஜாடை மாடையாக பார்க்கின்றார்கள், புன்னகைக்கின்றார்கள், கிசுகிசுக்கின்றார்கள். ஆனால் ஓரக்கண்ணால் பார்ப்பதை விட நேரே போய் பார்த்து பேசிவிடலாமே. நீங்கள் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவர்கள் என்றால் உங்கள் தோழியையோ உறவினரையோ தூது செல்ல பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுற்றி வளைக்காதீர்கள். பெண்களில் 23% பேர் தங்கள் ஆளுக்கு பொறாமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேறு சிலருடன் நட்பை வைத்துக் கொள்கிறார்களாம், அல்லது அப்படி காட்டிக்கொள்கிறார்களாம். ஆனால் மலரும் ஓர் உறவுக்கு அதுவே எதிரியாகிவிடலாம். நீங்கள் ஏவும் ஏவுகணையாகத்தானே நீங்கள் விரும்புபவரும் ஏவுவார். நேர்மையாக இருங்கள். இளம் பெண்களில் 15 பேர் தங்கள் ஏற்கனவே ஒரு நட்பில் காதலில் இருந்து மனம் நொந்திருப்பது போல காட்டிக்கொள்கிறார்கள் என்கிறது ஆய்வு. எல்லாம் தாங்கள் விரும்புபவர்களின் அனுதாபத்தை சம்பாதிக்கத்தான். ஆனால் ஒரு புதிய உறவுக்கு முன்னுரை எழும்போது அது முடிவுரை எழுத வைத்து விடலாம். காரணம், ஆண்கள் சிக்கலான உறவுகளை தவிர்க்க விரும்புவதுதான். எதிர்காலத்தை பாருங்கள். பாரம்பரியப்படி பெரும்பாலான பெண்கள் 89% பேர் முதலில் தோன்றும் ஒரே காதலன் தான் உண்மையானது என்று கருதுகின்றார்களாம். அதில் தவறில்லை. ஆனால் முதல் காதல் சொதப்பலாக்கி விடும் போது அதிலேயே தேங்கி நிற்க வேண்டும் என்பதில்லை. கடினமானது என்ற போதும் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தாக வேண்டும். முதல் பார்வையிலேயே சரியாகாது. பார்த்த முதல் பார்வையிலேயே அவரை பிடித்து போனது என்பதெல்லாம் சினிமாவுக்குத்தான் பொருந்தும். ஆனால் சினிமாவின் தாக்கத்தாலோ என்னவோ அதிகமான பெண்கள், 63% பெண்கள் முதல் பார்வையில் ஏற்பட்ட காதலுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றார்கள். கண்ணை மூடிக்கொண்டு காதலில் விழக்கூடாது. அவரது நண்பர்களை அவர் தேர்ந்தெடுக்கட்டும். தமது நபர் தம் தோழியருடனும் குடும்பத்தினருடனும் நன்றாக பழக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது பெண்களின் இயல்பு. சில ஆண்கள் அதை அதிகமாக விரும்புகின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் பொதுவான நிகழ்ச்சிகள், குடும்ப விழாக்களில் இயல்பாக பேசக்கூடும். எனவே உங்களவரின் நடத்தை, குணத்தை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு நெருங்கியவர்களுடன் எப்படி பழகுகின்றார்கள் என்ற அளவுகோலை மட்டும் வைத்துக்கொண்டு உங்கள் அன்புக்குரியவரை எடை போடாதீர்கள். நடைமுறை சார்ந்தவர்களாக இருங்கள். உங்கள் நபர் சூப்பர்மேனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். எல்லா வகையிலும் திருப்தியான நபரை 5 ஆண்டுகளாக தேர்ந்தெடுத்ததாக 12% பெண்கள் கூறியிருக்கின்றார்கள். உங்களவரின் தலையில் எதிர்பார்ப்பு சுமைகளை ஏற்றாதீர்கள். அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு உறவின் இயல்பை, உண்மை தன்மையை பாதிக்கும். இந்தளவில் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் voice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு.